இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் கைஸ். 25,000 டைமண்ட் வச்சுனா நான் வந்து சுத்தவே கிடையாது. சம் ரீசனால் தான் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருக்கேன். அப்படி என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. டைட்டில் பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன புலம்பிருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி வீடியோ நான் ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள என்ன சம்பவம் நடந்துச்சுன்றதை நீங்களே பார்த்துங்க. ஓகே, வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ். இது வேணா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்கணும். நேற்று அண்ணா அடமாலாம் மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் அங்கேருந்து கூப்பிட்டு வர ஒரு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு வீடியோ போட. வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று நான் லைவ் போகலான்னு ஆர்வமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த அடமாலாம் நம்ம மொத்தமாக வந்து கரண்ட் ஆஃப் ஆகி யூபிஎஸ் வெடிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு அதை நான் வந்து சார் அப்படின்னு பல ஆட்களை வச்சு நான் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரே ஆளாக அந்த கரண்ட் காமத்தை அதான் பாகுபலில் வருவார் பார்த்தீங்களா. இல்லை அப்படி வேணாம், இந்த பக்கம் போவான். என்னது ஆலப்புறம் தமிழ் வருமே, அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு. அந்த படத்தில் வர விஜய் மாதிரி சங்கிலி கருப்பை அப்படின்னு நம்ம தளபதி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இழுத்து இப்போ தான் கரண்ட் கம்பத்தை மாட்டிட்டு நேராக வந்து உட்காடுறேன். இன்றைக்கி லைவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிங்க. நேற்றே போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி ஏண்டா போகிறேன்னு கேட்டிங்கன்னா இதான் அது ரீசன். ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது தீபாவளி காரணமெல்லாம் ஐயோ இந்த இங்கிலீஷ் வேறு வாயில் வர மாட்டேங்குது. தீபாவளிக்காக ஒரு ஈவெண்ட் வந்துக்குதுயா. அந்த ஈவெண்ட்டை சுற்றி போட போகிறோம். அதுதான் என்னென்ன வந்திருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களோட ஆர்வத்துடன் வந்து பார்க்க கொண்டு இருக்கிறேன். முதல்ல ஆஹா டைனோ வந்திருக்குதான், ஆப்ஸ் இதோ வந்துக்குதா. என்னடா நிறைய சொல்கிறீங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, உள்ள என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஏய் 22 பண்டலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 25 பண்டலாடா. இது 25 பண்டல். இதில் எது எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அடுத்து ஐயோ இது வேறு ஒரு டைம் உள்ள போனோமா. முதல்ல பண்டலில் இது, அதுக்கப்புறம் கன் ஸ்கின். இங்கே பாருங்கள் எல்லா கன் ஸ்கின்னும் கொடுத்துருப்பான் போல். என்னென்ன வந்திருக்குதோ அந்த கன் ஸ்கின் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் மட்டும் எங்கிட்ட இருக்குது. மற்றபடி இந்த எமௌண்ட்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவோம், காத்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அதர்ஷன் போட்டு இதெல்லாம் தேவையில்ல. இது லாஸ்ட் டைம் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு தள்ளுறோம். ஏன்றது உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு வரும். இது வந்து ஆக்சுவலி என்னது இது, இப்போ ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா. 90 டைமண்டு சுற்று. ஓ, இது ரேண்டமாக கொடுக்குறதா தம்பி. இங்கே வந்து நம்ம மாட்டிக்க வேணாம் கைஸ். என்னோட டைமண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 34,000 டைமண்டுன்னு மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் கூறுவது போல் தான். ஸோ இந்த வீடியோவில் வரும் எந்த காட்சிகளும் யாரோட மனதையும் புண்படுத்த இல்லை, அதையும் புண்படுத்திருந்தால் மிகவும் சாரி என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதெல்லாம் சாரி மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வர எந்த ஒரு இது நீங்கள் சுற்றி போன அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரோ பிளேயர்னு காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் அண்ணன் சொல்லுவேன். ஓகே, வேறு மைக் ஆன் பண்ணாமல் சைடில். சரி, ஓகே வாங்க அப்படியே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்குள்ளே போயிடலாமா. ஜூபா ஜாபி 500 டைமண்டா. ஒவ்வொரு சுற்றுக்கு 500 டைமண்டா. அட பாவீங்களே, இங்கே மட்டும் என்னடா 100 போட்டு வச்சுருந்தீங்க. நான் மொத்தமே 100 தான் நினச்சேன். சரி ரைட்ரா, இன்றைக்கி இருந்தால் சாமிக்கு இல்லாட்டி பூமிக்குடா. ஓகே, ஜூபா ஜாபி ஜாபிஜோ 500 டைமண்ட். கடவுளே ஏதாவது பார்த்துக்கிது செஞ்சு கொடு கடவுளே. என்னடா காய்ஸ், இவனுங்க நம்ம கிட்ட இருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு அடக்கையா. இவனுக்கு இந்த தீபாவளி டமாக்கான்னு போட்டு நம்ம கிட்ட தான் டமக்கடமான்னு வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா 500 டைமண்டுக்கு ஒன்றுமே தரல. டேய் இங்கே இருக்குடா. 25 ஒவ்வொரு 25க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ். டேய் இருக்கிற மொத்த டைமண்டுமே காலி ஆகிடுமாடா. 25னா 5 முறை, அதே 2500 டைமண்டு காலி. 2500 டைமண்டுக்கு ஒரு முறை தான் நீ வந்து எனக்கு இந்தமாரி ஒரு பண்டல் கொடுப்ப அப்படின்னா என்னடா கைஸ். இவனுக்கு இங்கே பாருங்கயா ஒன்றுமே இல்லையா. எனக்கு தெரிஞ்சு அப்போ மொத்தமாக வந்து நம்ம கூட சுட்டின்னு போக வந்திருக்கிறானுங்க. நம்மளுக்கு இது வேணாம். முதல்ல நம்ம இந்த பக்கம் வருவோம். இதுக்கும் 269. என்னடா இந்த 69 என்ன அந்த 69 260 ஒன்று 250ன்னு வெயி, இல்லை 200 வெயி, இல்லை 300 வெயி, அதனால் 259. என்னடா இது. இப்போ இதுக்குமே வாடா 269 சுற்றுங்க. சரி, இது என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இவனை ஏமாத்த இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பிடுங்குற ஈவெண்ட் தான் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், இது பயங்கரமாக பிடுங்குற ஈவெண்ட். இப்போ என்கிட்ட 34,000 பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா 33,000 வந்துருச்சு பாரு. அதுக்குள்ளே இது எக்கச்சக்கமாக, அதாவது தீபாவளி வச்சு எவ்வளோ சுட்டின்னு இந்த ஊரை விட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சுட்டின்னு போகிறதுக்கு வந்துட்டானா. நான் கூட ஓரளவுக்கு 100 டைமண்ட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். இவனுக்கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாதே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓன்ட்டு இருந்து என்ன பண்ணுறது. இப்போ இதுக்கு தான் இதில் ஒன்று கூட நான் வாங்க முடியாது போலையே. நான் இதெல்லாம் தெரியாமல் வந்து வீடியோ வேறு உட்காந்து போட்டுனா உங்ககிட்ட இந்த 34 டைமண்ட் வேறு என்ன கிஃப்ட் கொடுத்தா கூட ஏதாவது நான் வந்து கீவே வச்சு ஒரு 20 வீடியோ 30 வீடியோ போடலாம் போலடா. அவ்வளோ பிடுங்குறீங்களாடா. இந்த கங்கராஜ் மிஸ்டர் ஸ்குவாட்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இது என்ன, இது மிஸ்டர் ஸ்குவாடுன்றது என்ன உள்ள முதல்ல நான் போய் பார்க்குறேன். என்னடா இப்படி புலம் விட்டீங்க என்ன. மிஸ்டர் ஸ்குவாடுன்றது பெரிய இதெல்லாம் இல்லை போல, கீழே இருக்கிறது தான் போல. இது மிஸ்டர் ஸ்குவாடுன்றது இங்கே எதுவும் இருக்கா. இல்லை இவனுக்கு அப்போ கூட இதில் கொடுக்கவே இல்லை கைஸ். இதில் கொடுக்கவே இல்லையே. இப்போ ஒரு வேளை கிராண்ட் ப்ரைஸ்னால் சரி இருங்க, இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இது ஷூலாம் 500 டைமண்ட், ஒன்று 100 டைமண்டா. 100 ரூபா இங்கே நிற்கிதாடா. கைஸ் அலாட்டாக இருந்துங்க. அவ்வளோதான். 34,000 சொன்னேன், 2,000 டைமண்ட் ஆல்ரெடி காலி. சரி, இப்போ ஒரு 500 டைமண்ட் போகுது மொத்தமாக.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ வின்னு போட்டு இதான் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பண்டலை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? டேய் அநியாயம் பண்ணுறானுங்கடா கைஸ், அநியாயம் பண்ணுறானுங்கடா. எங்கடா இது? இந்த பண்டல் ஏன்டா கொடுக்குறீங்க? இந்த பண்டல்லாம் யாரா கேட்டா? இது 2500 டைமண்டுக்கு ஒர்த்தாடா கைஸ். இது ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ஸ்கேம் ஈவெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்து பொழைச்சிக்கங்க. இதில் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு தேவையில்ல, அவ்வளோ அருமையான ட்ரெஸ்லாம் இல்லை. இது என்னடா ஈவெண்ட்டு? ஸ்கேம் ஈவெண்ட் மாதிரி இருக்குது கைஸ். சீரியஸாக தான். என்னடா ஒரு 2500 கொடுத்தனா வேறு ஏதாவது உண்மையாகவே ஒரு ஃபோனே வாங்கிடலாம் மேடா. இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் 2500 கொடுத்தேன்னா இப்போ இங்கே நான் வர சீரியஸாக சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜாலியாக ஃபன்னாக தான் போகுது அப்படி தான் இருந்துச்சு. இவ்வளோ சீரியஸாக நான் பேசுறதுக்கு வரவே கிடையாது இந்த வீடியோவில். இது என்னன்னா, இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ நம்மக்கிட்ட பிடுங்குறான், ஒரு 2500 டைமண்ட் பிடுங்குறான் அப்படின்னா, இப்போ என்கிட்ட காசு இருக்கியா? என்கிட்ட டைமண்ட் இருக்குதியா? ஓசியில் வந்த டைமண்டியா? நான் சுற்றுறேன், ஓகே விட்டுருவோம். ஆனால் இவன் இங்கே இவ்வளோ சுற்றுறானே, இவ்வளோ வாங்குறானே, இது எதுக்கு? இப்போ இங்கேருந்து நீ கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்க. நீ கிஃப்ட்டும் பண்ணிக்கலான்ற. இங்கே இருங்க, இவனுக்கு ஒருத்தன் கிஃப்ட் பண்ணால் எவ்வளோ போவோம்? கிஃப்ட் பண்ணால் 69 டைமண்ட். ஒன்று தான் கிஃப்ட் பண்ண முடியும் போல். இவனுக்கு என்னதான்டா இப்போ? அட பாவிங்களே, எனக்கு இப்போ மனசே வரலடா. இது வரைக்கும் நான் கர்னாவில் பார்த்த ஈவெண்ட்லேயே ரொம்ப மோசமான ஈவெண்ட் வந்து இதுதான். நான் சுற்றி போட்ட ஈவெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சுற்றி போடுறப்ப எனக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு 500 ரூபா, 450 ரூபா, 400 ரூபா வச்சுங்களேன். 400 ரூபா ஒரு ஸ்பின்னுக்கு நான் சுற்றணும் அப்படின்னா எங்கடா போகிறது? 34,000 டைமண்டோடு வந்தேன்டா. எனக்கு ஓசியில் வந்த டைமண்ட்னாலே கொஞ்சம் வயிற்றுச்சில் தான் இருக்குது. இப்போ நான் இது என்னன்னு பேசி போடுவேன்? நான் இதில் எங்கே நான் பண்ணை சேர்ப்பேன்? எல்லாம் பண்ணே சேர்க்க முடியாது. நானும் ரொம்ப நாளாக வந்து சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த கன் ஸ்கின் முதல்ல என்னென்ன கன் ஸ்கின் இருக்குன்னு பார்க்குறேன். இதில் எதுவுமே துப்பராத கன் ஸ்கின் தான் இருக்குது. இதில் ஏதாவது வந்து ஈவோ கன் ஸ்கின் கொடுத்துருக்கானா? இருங்க, இதில் ஏதாவது ஈவோ இருக்கா? ஈவோ இல்லை. இது ஒன்றே ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த P90. இது வந்து என்னது ட்ராகன். இதெல்லாம் எதுக்குடா? ஏன்டா நீ ஏதாவது ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி ஒன்று கொடுப்பா, அதை நான் எடுத்துக்கிற மாதிரினா கூட பரவாயில்ல. அதுவும் கிடையாது. நீ ரேண்டமாக ஒன்று 2500 டைமண்ட் கொடுத்தா தருவேன். என்னடா இது? இங்கே பாருங்க, இப்போ இதுக்குள்ளே போனால் இது நீ மொத்தத்தையும் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட அந்த 1.5 லட்சம் டைமண்டும் காலி ஆகணுமே. அதாவது நான் ஓசியில் வந்த 1.5 லட்சம் டைமண்டே யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ யோசிக்கணும்னு பாருங்கயா. அட பாவிங்களே, இது சுத்தவே சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். சீரியஸ்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் இப்படி வீடியோ பேசுகிற ஆளே கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு இந்த பண்ணுற விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னடா இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்குது. இது 90 டைமண்ட் சுற்றி பார்ப்போம். இவன் 90 டைமண்ட் எத்தனை முறை வேணால் சுற்றிக்கலாம். நான் சும்மா சுற்றி பார்க்குறேன். வேறு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 300 டைமண்ட் காலி ஆனாலும் பரவாயில்ல. இங்கே ஒன்றுமே வராது பாருங்கள். எனக்கு தெரியும் இவனுக்கிட்டேருந்து எப்படா நம்மக்கிட்டேருந்து இருக்கிற மொத்த டைமண்ட் காலி பண்ணிட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ண வைக்கலான்ற மைண்ட் செட்லேயே தான் வந்திருக்கான் போல இந்த ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு. இந்த ஈவெண்ட்டில் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு போனால் சரி கர்நாகரன் ஸ்ட்ரைக் கொடுத்தான் இல்லை, அதனால எது பண்ணாலும் எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஓரளவுக்குனா ஓகே. இவன் வந்து முதல்ல வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து டைமண்ட் காட்டினான். அதுக்கப்புறம் சுற்றி போகிறதே விட்டுட்டேன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் எனக்கு மைண்ட் பாக்ஸ் கொடுத்தான். அப்போ எனக்கு அதோட அருமை தெரியவே இல்லை. இப்போ எங்கே டைமண்ட் எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் புதுசாக வரப்போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நான் டைமண்ட் வந்து இருக்கிற டைமண்ட் வச்சு தான் ஓட்டணும் அப்படின்னு வரப்போ ஏன்னா ஒன்றுத்துக்கும் 500 ஸ்பின்னுனா எப்பட்றா இந்த 500 ஸ்பின்னில் ஏதாவது அவன் கொடுக்குறானா பாருங்களேன். இங்கே பாருங்கள், திரும்ப இங்கே ஒரு 500 ஸ்பின் சுற்றுறேன். இல்லை ஏதாவது அவன் கொடுக்குறானா பாருங்களேன். எதுவுமே கொடுக்கல. ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸையே கொடுத்துக்கிட்டு இருப்பான். நான் 500 ரூபா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா என்னடா ஈவெண்ட் இது? இருக்கிற 500 நான் மொத்தத்தையும் கொடுத்துட்டுனா அப்புறம் எதுக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் எதுக்கு நான் 100 டைமண்ட் கொடுத்து வாங்கணும்? நான் கேட்குறதுலாம் எதுக்கு 100 டைமண்ட் கொடுத்து வாங்கணும்னு கேட்குறேன். இது செம்ம காண்டா வரேன் இவங்களை பார்த்தா. அப்பா டேய், முதல்லவாது ஓரளவுக்காக கொஞ்சம் நியாயமாக இருந்த மாதிரி இருந்தது கருணா. இப்போ இந்த ஈவெண்ட்டு பார்த்தா தீபாவளி ஈவெண்ட்டே வந்து ஒரு மாதிரி ஸ்கேம் ஈவெண்ட். இது ஆக்சுவலி நான் எப்பவுமே ஸ்கேம் ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் நான் சொல்லி எதுவுமே போட எனக்கு இது பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. என்னடா 500 டைமண்ட் வாங்குறியாடா? ஐயோ 400 ரூபாடா ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு. இந்த ஒரு ஸ்பின்னுக்கு 400 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ஒரு பார்ட்டி நீ எனக்கு ஒன்று கொடுக்குற. எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிக்கல. எப்பட்றா இப்போ ஸ்பின்னு வந்து 25லேருந்து 2 மாறிடும். அதே தான் திரும்ப எனக்கு ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுப்பான், திரும்ப இந்த இடத்துல மாற்றுவான். எனக்கு தேவையில்ல கைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் சுற்றி என் மன வருத்தத்துக்கு ஆளாக விரும்பலை. இது ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஒரு ஸ்கேம் ஈவெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சுத்தல்னா போங்க, உனக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நான் இது வரைக்கும் 4000 டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஸ்கேம் ஈவெண்ட்டு. நான் சொல்லிடலானே இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன்டா. 4000 டைமண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணி இதில் போட்டுக்கிட்டு நான் ஒரு 4 பேர் ஆட்டி காட்டுறதுக்கு நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டு பட்டாசு வாங்கி வெடிச்சு என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன். அவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து இவன் நம்மக்கிட்ட பிடுங்குறான். உங்களுக்கு புரியுதா கைஸ்? நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுறது பதிலாக அவங்க ஃபேமிலியோட
ஃபேமிலியோட போயிட்டு ட்ரெஸ் எடுத்து பட்டாசு வெடிச்சு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஜாலியாக இருங்க அந்த 2 மணி நேரம் இங்கே விளையாடுறதுக்கு. இங்கே விளையாடுற இந்த 2 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இதை பண்ணி இவ்வளோ மெனக்கட்டு பண்ணுற அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறமா நான் எடுக்க போகிறேன் சுத்த போகிறேன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் கேட்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். இந்த இடத்துல என்னடா லாஜிக் இருக்குது? எப்பவுமே இவனுக்கிட்ட லாஜிக்கும் பார்க்க முடியாது. இவனுக்கிட்ட நான் புலம்பி போய் சாவறதுக்கு நானே போய் கம்முன்னு போயிடுறேன். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேங்க. எந்த வகையிலும் வந்து சுற்றி போடுறதுல விருப்பமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்துங்க. ஸோ நீங்கள் பார்த்துங்க. எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன் கைஸ். ஸோ அப்போ நன்றி, வணக்கம் கைஸ். வணக்கம் கைஸ். இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண விரும்பல. நான் ஏதாவது புலம்பிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே பாருங்களேன், சொன்ன வார்த்தையோட திருப்பி இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குடா. ஏன்டா ஒரு ஈவெண்ட்டில் ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க? இது கன்று ஒர்த்தே கிடையாது. இப்போ இதில் நான் வச்சிருக்க கன்னுக்கு இப்போ கம்பேர் பண்ணுறப்ப அந்த கன்னுலாம் ஒர்த்தே கிடையாதாடா. அதுக்கேண்டா அவ்வளோ காசு கொடுக்குறீங்க? இப்போ இந்த எமௌண்ட்டுக்கு ஏன்டா இவ்வளோ கொடுக்குறீங்க? நான் முதல்ல ஆக்சுவலி இது கிளிக் பண்ணி பார்க்குறப்ப 90 டைமண்ட் இருந்து பார்த்தீங்களா. நான் இதனால் மட்டும் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணனே. ஏன்னா டேரெக்டாக நான் இதுக்கு தான் வந்தேன். ஓகே மொத்தமாக இருக்கிறப்போ 90 டைமண்ட். இங்கே ஃபேஷன்லாம் போய் கிளிக் பண்ணி பார்த்தா 450 டைமண்டு. இது யார் சுற்றி போடுவா? இப்போ நான் சுற்றி போட்டு யாருக்கு ப்ரோ பிளேயர் நான் காமிக்க போகிறேன்? நான் யாரும் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ப்ரோ பிளேயரே கிடையாது. நான் போய் வீடியோ கட் பண்ணி நான் போய் வேலையை பார்க்குறேன். கைஸ் நீங்கள் சுற்றிக்கினா உங்களை தனிப்பட்ட விருப்பம் கைஸ். எனக்கு செம்ம கடுப்பாகுது கைஸ். இது எவ்வளோடா பிடிவீங்க? ஓரளவுக்கு தான்டா. 4000 டைமண்ட்னா இப்போ என்கிட்ட நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எனக்காகவோ இல்லை அந்த கண்டென்ட்டுக்காகவோ இது பேச கிடையாது நான். ஏன்னா நான் என்கிட்ட இருக்கிற டைமண்டு, அதாவது ஓசியில் வந்த டைமண்ட் சுற்றத்துக்கு நான் இவ்வளோ யோசிக்கிறேன், இவ்வளோ காண்டாகுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போட போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ இது இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இப்போ தான் உங்களுக்கு இது புரியுதா அப்படின்னு. மற்ற ஈவெண்ட்லையா சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த இது அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஏங்க இது வந்து நான் சுற்றி போட போகிறேன், எனக்கு காசு வரப்போகுது, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இதனால் இவ்வளோ மோசமான ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் புரட்சி பண்ண போகிறது கிடையாது. இது தப்பு, இது யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு தப்பாக படுது, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணா சுற்றிங்க, வேணா விட்டுருங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் கிளம்பண்டா சாமி, இந்த வீடியோவே தேவைடா சாமி. வணக்கம் கைஸ், பாய் கைஸ். நம்ம அப்புறமா பார்ப்போம் லைவில். தான் இருந்தால் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன். பாய் கைஸ்.